வந்திருக்கேன்ப்பா. கால் குணமாயிட்டே இருக்கு. நீங்க இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இவ்வளவு சோகமா சொல்றீங்க? உங்க நிலைமை புரியுது. அப்படின்னா நான் இனிமே உங்களை பார்க்க முடியாதா? அப்படிலாம் இல்ல. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீங்க வந்து என்ன பார்க்கலாம். அப்ப சாரோட கால் ஓகே ஆயிடுச்சா? இன்னும் முழுசா குணமாகல. ஆனா கூடிய சீக்கிரமே குணமாயிடும். கவலைப்படாத. என் காலை குணப்படுத்துற அளவுக்கு எக்யூப்மெண்ட் உங்க ஹாஸ்பிடல்ல இல்லன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசுற? நாங்க தேவையோட பேசினா நாடு தாங்க. வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு இவ்ளோ அழுப்பா? என்ன ஷின்சான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறானா? ஆமா மேடம், இவ்வளவு நாள் இவனை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கைய காலை வச்சுட்டு ஒழுங்கா இருங்க. ஷின்சான் உடம்ப பத்திரமா பாத்துக்க. நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்க என்ன மிஸ் பண்றீங்க? இந்த கதையை நாங்க நம்பணும். சரி சரி, கவலைப்படாதீங்க, உங்க உடம்பு குணமாகி நீங்களும் டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்க. ஓ ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுக்கு போய் எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி மேடம், வேற என்ன விஷயம்? ஆமா, இங்கே இருந்தெல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஒன்னும் நீ சொல்ற மாதிரி எல்லாம் நினைக்கல ஷின்சான். ஓகே மேடம், நம்ம அப்புறமா பார்க்கலாம். டாக்டர் நல்லபடியா பாத்துக்கோங்க. வாய மூடு. ஹே, அந்த குட்டி சாத்தான் இங்க இருந்து போயிடுச்சு. இனிமே என்னால நிம்மதியா டாக்டர் கிட்ட பேச முடியும். மிஸ்ஸஸ் நோஹரா, கதவுல காது வச்சு என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணும்னா கதவை திறந்து உள்ள போய் கேட்க வேண்டியதானே? சரி கேளுங்க. நான் சொல்லல. காரை மெதுவா ஓட்டுங்கம்மா. இப்பதான் கட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். பதஷ்டத்துல வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது டொங்குன்னு விட்டுறாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி ஓட்டுறாங்க பாரு. ஐ, இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி ஒரு வீடு நான் பார்த்ததே இல்ல. வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சுட்டானே. அம்மா, யாரோட வீடுமா இது? இங்கேயே வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் கூட சேட்டை பண்ணாம இருக்க முடியாதா? உங்களுக்கு பேராசை இருக்குன்னு எனக்கு தெரியுமா. அதுக்கு நீ இப்படி எல்லாம் ஆசைப்படக்கூடாது. மரியாதையா உள்ள போய் இல்லைன்னு அடி வாங்குவேன். ஈமாவாரி நல்லா வளர்ந்துட்டால. கிரேயன்ஸை வச்சு அழகா வரைஞ்சிருக்காலம்மா. இந்த பொம்மைய நீதான் வரைஞ்ச ஷின்சான். ஹாய் ஷீரோ, எப்படி இருக்க? நக்காத நக்க, போதும். பாத்தியா ஷீரோ மேல எவ்வளவு பாசமா இருக்குன்னு? என்ன பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டியா ஷீரோ? நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏன் ஷீரோ இப்படி இழைச்சு போயிட்ட? நான் பக்கத்துல இருந்தா உன்னை எப்படி பாத்திருப்பேன். அதான் இந்த ஷின்சான் கூட இருக்கணுங்கிறது. உன்னை விட இவனை நான் நல்லதான் பாத்துக்கிட்டேன். இங்க பாரு ஷின்சான், உன் கால் இன்னும் சரியா குணமாகல. அதனால நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். வந்து பேசாம இதுல படு. நான் எந்திரிக்க மாட்டேன். அந்த பெட்டை வேணா எனக்கு கீழே வர சொல்லுங்க. கால் அடிபட்டிருக்கேன்னு இவன் கிட்ட பொறுமையா பேசினா ஓவரா பேசுறானே. உடம்பு சரியில்லைன்னா பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் ஷின்சான். ரெஸ்ட் தானே? இந்த ரெஸ்ட் போதுமா? இப்ப போதுமா? வேணா மிக்ஸி, உன் பொறுமை இழந்துராத. இந்த ஷின்சான் ரிமோட். உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு. ஷின்சான், என் பொறுமைய சோதிக்காத. சரி ஷின்சான், நல்ல பையனா படுத்துக்கோ. பாத்ரூம் போகணும்னு என்ன கூப்பிடு. அம்மா, பாத்ரூமுக்கு போகணும். வரேன் வரேன். அப்பாடா, வந்தாச்சு. ஓகே ஷின்சான், அம்மா இப்படியே புடிச்சுக்கிறேன், நீ போ. ஐயா, நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணிருக்கீங்கம்மா. இத பார்க்க தான் நான் வந்தேன். என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? என்ன கணம் கணக்குது. அம்மா, என்ன ஷின்சான், ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? என்ன பண்ண சொல்ற? ரொம்ப நாள் ஆச்சு துணியெல்லாம் துவைச்சு, அதான் துவைச்சு போட்டுட்டு இருக்கேன். பாத்ரூம் போகணும்னு சொன்னா கோவப்படுவீங்களா? நான் ஏன் கோவப்பட போறேன் ஷின்சான்? பாத்ரூம் வருதுன்னா சொல்ல கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்தாச்சு. மொல்ல மொல்ல. இப்ப ஓகே தானே ஷின்சான்? பாவம், இந்த ஹீமாவாரினால எங்க அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுப்பா. எனக்கு பிரச்சனை இவளால இல்ல, ஒன்னாலதான் ஷின்சான். ஓஹோ, ஹீமாவாரின்னு சொன்னா மன வருத்தப்படுவாளேன்னு இப்படி சொல்றீங்களா? நான் சொன்னது உன் காதுல விழல. நார்மலாவே உன்னால எனக்கு பிரச்சனை. இப்ப அடிப்பட்டதுல இருந்து பிரச்சனை 2-3 மடங்கு ஆயிடுச்சு தெரியுமா? ஷின்சான் கிட்ட நான் ரொம்ப கோவமா பேசிட்டேனா?
நான் இந்த மாதிரி அவன் கிட்ட பேசியிருக்க கூடாது. ஏற்கனவே அவன் கால் வலியால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். முதல்ல இவனை சமாதானப்படுத்தி ஆகணும். ஷின்சான் செல்லம், அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு வந்தியோ அதை சொல்லுடா செல்லம். அம்மா அம்மா இங்க வாங்கல. என்ன ஷின்சான்? பாத்ரூம் போகணும். உண்மையிலே உனக்கு பாத்ரூம் வருதா? பின்ன டூப்ளிகேட்டா பாத்ரூம் வருமா? இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. மறுபடியும் பாத்ரூம் போடணும்னா சொல்லு ஷின்சான். அம்மா வயித்து கலக்குதுமா. அதுக்குன்னு உடனே சொல்லுவியா ஷின்சான்? எவ்வளோ வேலை, தாங்க முடியல. எப்பதான் வேலை முடிய போகுது? அம்மா இங்கே வா வா. எதுக்கு ஷின்சான் கூப்பிட்ட? இல்லம்மா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என் கால் சரியாகட்டும், நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியே ஒரு நாள் வருமா?